நிஃப்டி லாஸ்ட் வீக் வந்து நம்ம சொன்ன லெவலில் தான் ட்ராவல் பண்ணியிருக்குது. அதாவது நம்ம 22,400 வரைக்கும் டார்கெட் சொல்லியிருக்கோம். 360லேருந்து 400 வரைக்கும் டார்கெட் சொன்னோம். அதே மாதிரி லோயர் சைடில் வந்து 21,800 வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொன்னோம். ஸோ லாஸ்ட் வீக்கோட லோ வந்து 21,860, ஹை வந்து 22,420 வரைக்குமே போயிருக்குது. ஓகே, இப்போ போய் பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து நிஃப்டியோட வீக்லி சார்ட்டு. இப்போது நம்ம லாஸ்ட்டு ஒரு 1 வீக் 2 வீக்காகவே நம்ம சொல்கிறது வந்து 22,125க்கு மேலே ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஏன் அந்த 22,125ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஜனவரி மந்தோட ஹை வந்து 22,125. ஓகேங்களா? ஸோ ஜனவரி மந்த் கேண்டில் வந்து ஒரு டோஜி கேண்டிலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ அந்த 22,125 ஹைக்கு மேலே ஒரு பிரேக் அவுட்டுங்கிறது வந்து ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வேணும். ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு டே கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வரவே இல்லை. ஸோ லாஸ்ட்டு பிப்ரவரியும் பார்த்திங்கன்னா மேலே ஓப்பன் ஆகுது, தெரியுதுங்களா? இந்த ரேஞ்சில் இவ்வளோ கேண்டில் பிரிண்ட் ஆகியும் ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து கிளியராக வந்து டெக்னிக்கலாக தான் இருக்குது, ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ கூட ஃப்ரைடே வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக அடித்து மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஆனால் 22,125க்கு மேலே ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஒரு இந்த டிஆர் சைட்டு ட்ரேடு தான். ஸோ லோ வால்யூம் ஒரு செல்லிங்காக தான் முடிஞ்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கு நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது, நம்ம எந்த லெவலுக்கு மேலே போனால் பை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது கரண்ட்டாக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வீக்குக்கு நமக்கு 22,450 அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே, அதாவது 22,450க்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும் வித் நல்ல வால்யூமோட. அதுக்கு மேலே ஒரு கேண்டில் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் க்ளோஸ் வரணும். அட்லீஸ்ட்டு ஒரு டே கேண்டில் பாசிட்டிவாக ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். அப்போயுமே வந்து ரிஸ்கி ட்ரேடர் மட்டும்தான். ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து நம்ம தமிழில் அவாய்டு ஃப்ரெஷ் பையிங் தான் சொல்லியிருக்கோம். ஸோ ரொம்ப ரிஸ்கி ட்ரேடர் மட்டும் அங்கே வந்து பொசிஷன் எடுங்க. ஏன்னா மார்ச் மந்த் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10% வந்து கரெக்ஷன் வரும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்கி ட்ரேடர் மட்டும் இந்த இடத்துல பை பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது 22,450க்கு மேலே ஒரு டே கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா, ஸோ 22,450 வந்து லாஸ்ட் வீக் நம்ம டார்கெட்டாக சொல்லியிருக்கோம். சரி, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 22,750 அப்படின்றது தான் டார்கெட்டாக இருக்கும். அது நம்ம மந்த்லி கேண்டிலில் நம்ம லாஸ்ட் வீக் வந்து வீடியோவில் காட்டியிருக்கோம். பார்க்காதவங்க லாஸ்ட் வீக் வீடியோ போய் பாருங்கள். ஸோ 22,750க்கு மேலே போனால் தான் இந்த நம்ம ஆளுங்க எதிர்பார்க்குற 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் ரேலியெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 22,125 வந்து ஜனவரியே வந்துருச்சு. ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரியிலேருந்து ஜனவரி எண்ட்லேருந்தே பிப்ரவரி ஃபுல்லாக மல்லு கட்டி இப்போ வந்து மார்ச்சில் தான் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த வீக்லி கேண்டில் கூட நமக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் டேவாக தான் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வீக்லியாக பார்க்கும்போது 22,125க்கு மேலே ஒரு ஓப்பன் க்ளோஸ் ஆனதுனால பை சைடு டர்ன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அதனால் 22,450ல் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ 22,450க்கு மேலே ஆச்சுன்னா பை சைடு. சப்போஸ் செல்லிங் திரும்புது அப்படின்னா நமக்கு இந்த 22,125 ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? 22,125 பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து நமக்கு 21,930. இந்த 21,930க்கு கீழே வந்தால் தான் நீங்கள் வந்து செல்லிங்கே, அதாவது நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா 21,930க்கு கீழே ஒரு டே கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆனால் தான் நீங்கள் வந்து செல்லிங்க்கான பொசிஷனே வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சு ஒரு வேளை சைடுவேஸாக கூட இப்படியே போகலாம். ஏன்னா இது வந்து ஒரு ரைசிங் வெஜ் பேட்டர்ன் மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இங்கேருந்து செல்லிங் வந்துட்டு திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ரேஞ்சிலேயே போயிட்டு எப்படி பேங்க் நிஃப்டி போய்கிட்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே வந்து எதர் மேலேயோ இல்லை கீழேயோ பிரேக் ஆகலாம்.
மோஸ்ட் லைக்லி நான் வந்து பேரிஸில் தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு என்ன ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியுமே வந்து நிஃப்டி மாதிரி ஒரு நல்ல ஹேமர் கேண்டில் தான் போட்டிருக்குது. பட் ஆனால் நிஃப்டி வந்து லாஸ்ட் வீக்கு 21,300 அந்த ரேஞ்சை வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கு ஹையை கூட பிரேக் பண்ணலை. அதாவது 47,350 ரேஞ்சு வந்து லாஸ்ட் வீக்கோட ஹை. அந்த ஹையை கூட பிரேக் பண்ணியிருக்குது. ஆனால் க்ளோசிங் வந்து அது கீழே தான் வந்திருக்குது. ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. ஸோ 46,900க்கு மேலே ஒரு டே கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் பாசிட்டிவாக ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஸோ சேம் ஸ்டோரி தான். நிஃப்டி மாதிரியே வந்து பேங்க் நிஃப்டியும் கன்ஃபர்மேஷன் இல்லாமே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதே தான், நீங்கள் பேங்க் நிஃப்டியோட டே சார்ட் பார்த்தீங்கன்னாலும் 46,900க்கு மேலே ஒரு டே கேண்டில் பாசிட்டிவாக இன்னுமே ஓப்பன் க்ளோஸ் வரல. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹை, அதாவது 47,400 அந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 47,400 450க்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு இந்த 47,730 47,700 ஸோ அந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் நெக்ஸ்ட்டு லெவலாக நம்ம 48,250 48,630 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 47,700 ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் வரணும். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப நேரவாக தாங்க இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறோம். நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா 22,450 பிரேக் பண்ணிச்சுன்னா அங்கேயும் 300 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா 47,700 சொல்கிறோம். 47,700க்கும் 48,630க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ட்ரேடர்ஸ் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்வெஸ்டராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் டிப்புக்கு வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அடிஷ்னலாக சப்போஸ் லாஸ்ட் வீக்கே ஒரு வார்னிங் கொடுத்துருந்தேன். ஸோ எவ்வளோ மார்க்கெட் மேலே போகுதோ அந்நேரம் ஏற்கனவே வச்சுருக்க ஷேரை வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சப்போர்ட்டாக வந்து நமக்கு ஃபஸ்ட் லெவல் 46,900, தென் 46,300, அதுக்கப்புறமா வீக்கோட லோ 45,700 அகைன் இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆகும் 45,480. 45,480க்கு கீழே வீக்லியில் க்ளோஸ் ஆனாலோ இல்லை ஒரு டே கேண்டில் ஓப்பன் க்ளோஸ் வந்தாலோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது வந்து நமக்கு இந்த ரேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த ட்ரெண்டையும் வந்து பிரேக் பண்ணிடும். ஸோ நிஃப்டி மாதிரியே இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சுனாலும் செல்லிங் வந்து ட்ரிகர் ஆகிடும். ஸோ பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது டே கேண்டில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் தெரியும். ஆனால் பேரிஸ் ஃப்ளாக் பேட்டர்னும் இதுதான். ஓகேங்களா? அதனால தான் இந்த பிரேக் அவுட் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ எப்போயுமே 2 பேட்டர்னுமே இருக்கும். பிரேக் அவுட் ஆகிறத வச்சு தான் புல்லிஷ்க்கு பிரேக் அவுட் ஆகுதா இல்லை பேரிஸ்க்கு பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணணும். அது வரைக்கும் சைடுவேஸ் கூட போகலாம். மார்க்கெட் இவ்வளோ புல்லிஷில் இருக்குது. ஆனால் ஐடி பார்த்திங்கன்னா செல்லிங்கில் முடிஞ்சிருக்குது. ஸோ நாஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை கொஞ்சம் பிரேக் பண்ணி ஃப்ரைடே க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் நம்ம ஐடி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. ஏன்னா நியர் டு ஆல் டைம் ஹை வந்துருச்சு. 39,450 தான் ஐடியோட அப்போ ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. ஸோ இந்த 38,500 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. ப்ளஸ் நம்ம இந்த அப் ட்ரெண்டை தான் ரொம்ப நாளாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ஐடியில். ஓகேங்களா? இப்போ இந்த அப் ட்ரெண்ட் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு வீக்லி கேண்டிலே வந்து இந்த அப் ட்ரெண்டுக்கு கீழே ஓப்பன் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ டெக்னிக்கலாக வந்து ஐடியை வந்து இந்த இடத்துல லாங்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ஐடியை நெக்ஸ்ட்டு லாங்குன்னு எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 38,500 பிரேக் பண்ணணும். 38,500 பிரேக் பண்ணாலும் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு என்ன ஆக்ட் ஆகும்னா 38,900 ஆக்ட் ஆகும். அடுத்து 39,450 ஆக்ட் ஆகும். ஸோ 39,450 வந்து ப்ரீவியஸ் ஹை. அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு ஃப்ரெஷ் ரேலி வந்து பிகின் ஆகும். ஆனால் சேம் ஸ்டோரி தான். திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சேம் ஸ்டோரி தான். மார்ச்சில் வந்து ஒரு கரெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு எலெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்டு, ஒரு மெயினான ஈவெண்ட்டே இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷனு. ஸோ அதனால் ஃப்ரெஷ் பையிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றத என்னோடய ரிப்பீட்டட் ஸ்டேட்மெண்ட். சப்போர்ட்டாக வந்து நமக்கு இந்த 37,100 இருக்கும். மேபி இந்த இடத்துல சைடுவேஸ் போச்சுனாலும் ஏற்கனவே வச்சுருக்கவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். மெட்டல் செக்டார் வந்து இப்போது லாஸ்ட்டாக ஒரு
2 days அகெயின் வியாழக்கிழமையிலேருந்தே வியாழன் அப்புறம் வெள்ளி அப்புறம் இன்றைக்கி கூட ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் கூட வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆக்சுவலாக நான் மெட்டல் செக்டாரை வந்து ஃபோக்கஸ் பண்ணலை, இன்றைக்கி தான் பார்த்தேன். இப்போ வீக்லியாக பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்குது. ஓகேங்களா. இந்த ட்ரெண்டு தான் வந்து பாஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிருக்குது, ஆனால் ஓப்பன் க்ளோஸ் வரல. ஓகேங்களா. இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகி தான் க்ளோஸ் ஆச்சு, ஆனால் நெக்ஸ்ட் வீக்கே வந்து உள்ள செல்லிங் வந்துருச்சு. ஸோ அகெயின் அதுக்கப்புறமா அந்த ட்ரெண்டு பக்கத்துலேயே போகலை. இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ட்ரேடிங் ஆகிட்டு திரும்ப க்ளோசிங் ஆகும்போது உள்ளே வந்துடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து இந்த வீக்கு வந்து ஒரு நல்ல கேண்டில் தான் விழுந்துருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கு அட்லீஸ்ட் நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா 8200. நம்ம ஏற்கனவே 8200 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கு, அதுக்கு முந்தின வீக் இருக்கும். ஸோ அந்த 8200க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் வந்து ஓப்பன் க்ளோஸ் வரணும். ஸோ சப்போர்ட்டாக வந்து 8200 எடுத்துக்கலாம். 8200 கீழே வந்துன்னா செல்லிங் வரும். ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இந்த 8345 அதுதான் இந்த இடத்துல செல்லிங் டேர்ன் ஆன பாயிண்ட்டு. ஸோ 8345க்கு மேலே ஒரு டே கேண்டில் வந்து நல்லா பாசிட்டிவ் கேண்டிலாக ஓப்பன் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மெட்டல் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போர்ட்டாக வந்து நமக்கு இந்த 8200 இருக்கும். ஸோ இல்லை நான் இன்னும் ஒரு வீக் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த 8200க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் க்ளோஸ் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா மெட்டல் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பார்க்குறத விட அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. நான் ட்ரேட் பண்ணுறேன், நல்ல ப்ராஃபிட்டு தான் பண்ணுறேன். எனக்கு யூடியூப்லேருந்து வருமானம் தேவையில்லை. ஆனால் சில யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க வந்து ஒரு நாள் புல்லிஷு ஒரு நாள் பேரிஷ்னு கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுறாங்க. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து என்னோடய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுற வீடியோவை தான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் பார்க்குறீங்க, அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.